விஜயும் தனித்து அப்படின்ற இடத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக கராரா இருக்கு, எஸ்ஐஆருக்கு பிறகு அவங்கள்ட்ட டேட்டா இருக்கு அப்படின்னா இப்போ தவறான டைம்ல காங்கிரஸ் ஒரு அழுத்தத்தை கொடுக்குதா? ஸ்ட்ராட்டஜிக்கலா தப்பு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி ஒரு பார்வை இருக்கா அதுல? எப்பவுமே சரியான நேரத்துல தவறான முடிவு எடுக்கிறது காங்கிரஸ் தான். எப்பவுமே நீங்க வரலாறு பூரா திருப்பி திருப்பி பார்க்கலாம். பிராக்டிகலா ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் சார். சின்னங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா? அப்போ உதயசூரியனோ ரெட்டையிலையோ ரெண்டும் நேரடியாக போட்டி போடும்போது வெற்றி வாய்ப்பு சரிசமமா இருக்கும், இல்ல சில நேரங்கள்ல ஒரு சின்னத்துக்கு அதிகமா இருக்கும். அதே உதயசூரியனும் கையும் போட்டி போடுதுன்னு வைங்க, உதயசூரியனும் தாமரையும் போட்டி போடுதுன்னு வைங்க, எதுக்கு வெற்றி வாய்ப்பு? அப்போ தாவேகாவுக்கு போயாச்சுங்க, ஒரு அசம்ஷன் தான். தாவேகாவுக்கு காங்கிரஸ் போயிடுச்சு, அங்க ஒரு 60 தொகுதி வாங்கிட்டாங்க. பாஜக இங்க ஒரு 30 தொகுதி வாங்கிருச்சு அதிமுக கூட்டணியில. 60, 30, 90 சொலையா 90 கையில கிடைச்சிருச்சுங்க பிகின் பண்ணும்போதே. காங்கிரஸ் இப்படி முடிவு எடுக்கணும்னு யாரெல்லாம் தெரியுமா சாமி கும்பிட்டு இருக்கா? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், திமுக கூட்டணியில சேரணும்னு வெளியில இருக்கிற கட்சிகள் பயங்கரமா சாமி கும்பிட்டு இருக்காங்க, ரெண்டு தரப்புமே. என்னன்னா சீட்டு மிச்சம். இப்ப பல காட்சிகள் வருது ஷியாம், எல்லாம் கோயில்ல போற மாதிரி. அதுக்கு இந்த அர்த்தம் கிடைச்சிட போகுது. காங்கிரஸ் பிரியணும்னு வேண்டிக்கிறாங்க, இந்த அர்த்தம் கிடைச்சிட. நீங்க எப்படி கூட ஒரு காரணம் சொல்றாங்க. ஓ, எல்லாருக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஷியாம் அப்படின்னு. ஆமா, 25 சீட்டு மிச்சம் ஆகுது. 25 சீட்டு மிச்சம் ஆச்சுன்னா எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஷியாம், அதுல இப்படி கொஞ்சம் யோசிங்களேன். அதை ரகு அவர்கள் தொட்டு காட்டினாங்க. நம்ம இன்னும் நமக்கு தெரியல, அன்டெஸ்டடா தான் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அது 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், இல்ல 30 கூட இருக்கலாம். அப்படி இருந்துருச்சுன்னு வைங்களேன், காங்கிரஸ் எடுத்த முடிவுன்றது வரலாற்று முடிவாக கூட போக வாய்ப்பு இருக்குல்ல. இதுவும் யூகம் தான். அப்பமோ விசிலா உதயசூரியனாங்கிற கேள்வி வரும்ல. சின்னத்துக்கு கண்டிப்பா, ஏன்னா அங்க ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு சார். கீழே களத்துல சார், ஒரு சின்ன கான்ஸ்டியூன்சில இன்னைக்கு ஒரு சர்வே எடுக்கிறதுனா, அது உங்க பழைய செட்டு, என் பழைய செட்டு. இப்ப எல்லாம் மினி ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காங்க, எல்லாமே வேட்பாளர்களுக்கு சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பூத்துக்கு சர்வே எடுக்கிறதுக்கு சில லட்சம் ஆகுது, ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு சர்வே எடுக்கிறதுக்கு பல லட்சம் ஆகுது. ஆனா அந்த கான்ஸ்டியூன்சிலையும் அந்த பூத்லயும் வேலை பார்க்கறது அப்படிங்கிறது ரெண்டே கட்சி தான், ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. வேற யாருக்கும் அந்த வாய்ப்பே கிடையாது. இப்படியான சூழ்நிலையில் சும்மா காங்கிரஸ் எனக்கு அதிக சீட்டு வேணும், அதிக சீட்டு வேணும்னு கேட்கலாம், அது அவங்க உரிமை தான். திமுக தராது. இன்னும் சொல்ல போனா 2 சீட்டு குறைக்கும். அப்பதான் அதுக்கு அழுத்தி கேட்டா குறைப்பாங்க அப்படின்றது. அப்போ இப்படி நீங்களும் அதை சுட்டி காமிச்சீங்க. ஏன்னா 4 முனை போட்டின்னு வந்து விட்டது அப்படின்னு. அப்ப வெற்றி தோல்வியெல்லாம் கவலைப்படாம, 29 பத்தி கவலைப்படாம வேணா அப்படி ஒரு ஆட்டத்தை ஆடலாம். அப்படி காங்கிரஸ் தலைவர்கள் நினைப்பாங்களா? அதாவது இப்ப அக்ரிமோனியஸா ரொம்ப கசப்புணர்வோட வெளில போனா 29 கூட திரும்பி வந்துக்கலாம் இல்லையா? கதவு திறந்து 29 வர முடியாது. என்னன்னா திமுக போனா அப்ப ஈக்குவேஷன்ஸ் மாறலாம். இல்ல 29 காங்கிரஸ் போயிடுச்சுன்னா 29ல திமுக காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில சேர்க்காது. அதிக எம்பி கிடைக்கிற வாய்ப்பு. எமர்ஜென்சிக்கு அப்புறம் இந்திரா காந்தியோட கூட்டணி வைக்க முடியுது, இப்ப எங்க கூட்டணி வைக்க முடியாது? அது வேற சார். அப்ப திமுக ஆட்சியில இல்ல, இப்ப ஆட்சியில. இப்போ காங்கிரஸோட ஏன் இவங்க இன்னும் ஸ்ட்ரிக்ட் ரொம்ப கராரா இருக்காங்க? இன்னொரு காரணம் விஜயன், சென்ட்ரல்ல காங்கிரஸ் வீக்கா இருக்காங்களே, பவர் பக்கத்துலயே இல்ல. 2011ல 2006ல அவங்க கவர்மெண்ட்ல இருந்தாங்க. சோ ரெண்டையும் அதையும் பாப்பாங்கல்ல. சென்ட்ரல் அவங்கள பவர்ல இருக்கிறது உங்களுக்கு அது ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்குது இல்ல. இப்ப அவங்க பக்கத்துலயே இல்லையே, 150 சீட்டே. அந்த சூழலை பயன்படுத்தி அதை திமுக இப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. காங்கிரஸும் இப்ப நாங்க வந்தாதான் இந்த வெற்றி கூட்டணிங்கிற ஒரு பிம்பம் கிடைக்கும், அதனால நாங்க இதுதான் திஸ் இஸ் அவர் டைம்னு அவங்க நினைக்கலாம். லட்சுமி, இதுல விஜய் கோணத்துல காங்கிரஸ் திரும்ப திரும்ப விஜயோட பேசுவது, அந்த தலைவர்களை வெளிப்படையாக பேசுதுன்னா பர்செப்ஷனா விஜய்க்கு ஒரு பெரிய ஹோல்டு கிடைக்குது இல்ல. நாங்க நினைச்ச மாதிரி திமுக அணியை பலவீனப்படுத்திட்டோம், ஒரு காங்கிரஸ் வந்துருச்சு அப்படின்றது. இப்ப வரைக்கும் விஜய்க்கு அந்த ஹோல்டு கிடைச்ச மாதிரி தெரியல. அப்படி ஒரு வேளை கிடைச்சிருந்ததுன்னா இந்த 25ஆம் தேதி நடந்த அந்த மீட்டிங்ல அவர் தனித்து விடப்படுவோம் அப்படின்ற, அதை தனித்து தான் போறோம்ங்கிறத சுட்டி காட்டி பேசி இருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாவேகாவுக்கு எல்லா விதமான சமிக்கைகளும் எல்லா அணியில இருந்துமே கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம தனித்து தான் போட்டியிட போறோம்ங்கிறது உறுதியாக தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தாவேகாவுக்கு உள்ளாக யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டியிடுறது, எத்தனை தொகுதிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளில் வலுவான வேட்பாளர்களை போட முடியும் அப்படின்றதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுல வந்து தாவேகாவுக்கு நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வேணாலும் இன்னைக்கு கொடுக்கலாம். காங்கிரஸ் திரும்ப திரும்ப தாவேகான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில போறதுனா போங்கன்றது தான். அதுதான் தளபதி பேச்சினுடைய வெளிப்பாடு. தளபதி பேசுனது எல்லா திமுகவினருக்கும் இடையே மனசுக்குள்ள இருக்கிறது தான். காங்கிரஸ் வெளியில போகட்டும், எதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே இருக்கு. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு முறை நம்ம கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டோம். 1989 இருக்கட்டும், 96 இருக்கட்டும், இல்ல 2006 இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் நம்ம வாய்ப்புகளை விட்டுட்டோம். இந்த முறை அது வந்து நமக்கு ஆட்சியில பங்கு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் தான். ஜீவா, இப்போ காங்கிரஸ் தரப்புல இப்ப கிரீஷ் ஒடங்கர் சொல்லுது, நாங்க 2 மாசமா டிசம்பர் 15th நாங்க கமிட் பண்ண சொன்னோம், இன்னும் கமிட் பண்ண மாட்டாங்க, தள்ளி போட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்றது. நாங்க போய் வேலை பார்க்கணும், எதிர்முகாம்ல எல்லாம் கூட்டணி எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப ஏன் இந்த திமுக ஏன் நம்ம கடைசி நேரம் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்றது? எல்லாமே அரசியல் கட்சி தாங்கிறப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, தேமுதிகவோ ராமதாஸ் பாமகவோ உங்களுக்கு ஓ பன்னீர்செல்வமோ ஒரு 3 பேர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதுக்கான கதவு இன்னும் திறந்திருக்கு. சில பேர் இன்னும் வருவாங்கங்கிறாங்க, வராதுங்கிறாங்க, இல்லை அமித்ஷா கூப்பிட்டு அவங்கள சேர்த்துக்குவாங்க, என்னென்னமோ சொன்னாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க வந்தாங்கன்னா 25, அதாவது இந்த 25 கூட அவங்க குறைக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற கூட்டணி கட்சிகள்கிட்ட கூட கொஞ்சம் பேச வாய்ப்பு இருக்கு. இவங்க கட்சி இவங்களுடைய இடங்களையும் கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கு. வரட்டுமே, வந்தா வெற்றியை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உறுதிப்படுத்தலாம், அதிக இடங்களை பெறலான்னு கூட யோசிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ உங்க பிரேமலதா வர வாய்ப்பு இருக்கு. 25 விட குறைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்ப அந்த இடத்துல தான் பல தலைவர்கள் நீங்க காங்கிரஸை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, விஜயையும் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்ற ரகு அதை கோடிட்டு காண்பிச்ச மாதிரி ஒரு பர்செப்ஷனா பெருசாயிடுது. அப்ப ஷாம் சார் சொன்னாங்கல்ல, ஒருவேளை அந்த அணியில காங்கிரஸ் போகுது, பெரியவங்க ராமதாஸ் அவர்கள் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அதுக்கு ஒரு பர்செப்ஷன் கிடைச்சிடாதா? அது திமுக செய்யற வியூக பிழையா ஆகாதா? அது இல்லை, அப்படி ஆகாது. அப்படியே அவங்க கோச்சிட்டு போனாங்கன்னா இவங்க இங்கே வரக்கூடிய ஆட்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கலாம், விடுதலை சிறுத்தைகளுக்கு டபுள் டிஜிட் அதிகரிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். நாங்கள் எதுக்கு காங்கிரஸ் எங்களுக்கு வேலை செய்வதில்லை, நாங்கள் மட்டும் காங்கிரஸுக்கு வேலை செய்யணுமாங்கிற திமுக காரங்களுக்கு உற்சாகம் அமையலாம். தளபதி லாஜிக் எப்படி? நான் காங்கிரஸுக்கு அதிகமா தர மாட்டேன், காங்கிரஸ் போனா விசிகேவுக்கு அதிகமா தருவேன்றது. விசிகேக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்க 20க்கு மேல தர போறது இல்லைங்க. 6 சீட்ல இருந்து ஒரு 10 சீட்டு தரதுல என்ன ஆயிருப்பாங்க. விசிகா வந்து உங்களுக்கு இளைஞர்கள் அதிகம் இருக்கிற கட்சி. இன்னைக்கு இந்தியா கூட்டணியிலேயே தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அதிகம் சேருகின்ற கட்சியா விசிகா தான். நான் வெளிப்படையாவே கேட்கிறேன், ரொம்ப டால் கிளைம் பண்ணிக்குதா காங்கிரஸ்? அதீதபடி உரிமை கோரல்ல வந்து ரொம்ப அதிகமா கேக்குறாங்க. ரொம்ப அதிகமா கேக்குறாங்க. அவங்களுடைய இதுக்கு ரொம்ப அதிகமா கேக்குறாங்க. அவங்க கொடுக்கிற சீட்டு நல்லா வாங்கிக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு உரிய மரியாதையோட தான் சீட்டு தரப்படுகிறது. அப்படி தரும்போது அவங்களுக்கு வெற்றியும் நல்ல காங்கிரஸுக்கு அதிகப்படியான இடம் கிடைக்குது. சீட்டா போஸ்டாங்கிறது தான். 25 சீட்டு 18 இடம். இந்த முறை நல்லா வேலை பார்த்தா 20 சீட்டு கூட வாங்கலாம். அதுதான் சரிதானே ஒழிய விஜயோட 60 போய் அவங்க போறாங்க. இந்த இடத்துக்கு ஒரு சுருக்கமா சொல்லுங்க. புதிய அணிகளை நாங்க கொண்டு வரோம், இன்னும் வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துறோம், உங்களுக்கு கடும் சவால் இருக்கிற தொகுதியை நாங்க எடுத்துக்கிறோம், உங்களுக்கு இலகுவான தொகுதி எல்லாம் கொடுக்கிறோம், நமக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்ல, வெற்றி தான் முக்கியம்னு திமுக சொன்னா அதை காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டாங்க. வெற்றி பெற்று என்ன பண்றது? எம்எல்ஏ வந்து என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க கட்சி வளர்றதுக்கு இப்ப நீங்க ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் உருவாயிடுச்சுன்னு பிஜேபி நினைக்குது. விஜய் அதனாலதான் உள்ள வந்திருக்காரு. அந்த ஸ்பேஸை நாங்க ஆக்குபை பண்ணுவோம்னு ஒரு காலத்துல மிட்டா மிராசா இருந்த காங்கிரஸ் நினைக்க கூடாது. அந்த முயற்சி எடுக்கல. அந்த ஸ்பேஸை பயன்படுத்த, அந்த ஸ்பேஸை பத்தி கவலையே படாம டால் கிளைம் நினைக்கலையா? இல்ல, பண்ணலாமே. அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. காமராஜர் இருந்தாரு, அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு, சொத்து இருக்குது. இங்க அவங்க இந்த கட்சியை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபி மாதிரி இது யாரு என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். தினகரன் வந்து விஜய் பக்கம் போயிருந்தாருன்னா எவ்வளவு உற்சாகமா இருந்திருக்கும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு. ஏடிஎம்கே பக்கம் போனதுனால எவ்வளவு அவங்க டவுன் பீட்டா இருக்கிறாங்க. அவ்வளவு வீர வசனம் எல்லாம் பேசினவர் அங்க பொட்டி பாம்பா போயிட்டாருன்னா ஒரு கெத்துக்கு காலி ஆயிடுச்சுல. இப்போ ஒரே மூவ்ல நான் அது விஜயோட சேர்ந்தாருன்னா ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு சொல்ல, அவங்க கட்சிக்காரங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அப்புறம் இதுல தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குன்னா, விஜய் பிஜேபி பக்கம் போகாம இருக்காருல்ல, காங்கிரஸ் வந்துரும். அது வந்து அந்த தமிழ்நாட்டு நல்லது தானே, பிஜேபி பக்கம் அவர் போகாம இருக்குது. சோ கலகம், காங்கிரஸ்ல நடந்த கலகம் ஒரு வகையில வந்து விஜய பாஜக பக்கம் தள்ளாம இருந்திருக்கு. யாருமே ஜெயிக்க மாட்டாங்கங்கிற விஷயத்தை எல்லாரும் பதிவு செய்யறாங்க. ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஷியாம், எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க இந்த கூட்டணி பேச்சு? ஏற்கனவே இது முடிஞ்சிருக்கணுங்க, முடியலங்கும் போது பிரச்சனை தொடருது. இப்போ இருக்கிற சிக்கல் என்னன்னா ஒரு பாயிண்ட் தான், அதாவது தொண்டர்கள் தாவேகா விரும்புறாங்க ரகு சொல்ற பாயிண்ட் எல்லாம் சரிதான். அப்படியே விரும்பி இப்ப மாற்று முடிவு காங்கிரஸ் எடுக்குதுன்னு, திமுக கூட்டணியில தொடருதுன்னு, அப்ப காங்கிரஸ் உடையும். தாவேகா கூட்டணிக்கு போறதுன்னு முடிவுடுங்க, அப்பவும் உடையும். என்ன காரணம்னா முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கல. லட்சுமி, ரொம்ப சுருக்கமா
காங்கிரஸும் சரி திமுகவும் சரி ஆரம்பத்திலிருந்தே இந்த கூட்டணி வந்து வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு 2 பேருமே வந்துட்டாங்க. இனி வந்து ஒட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமான ஒரு சூழல்ல தான் இப்ப வந்து கனிமொழி போய் பார்த்திருக்காங்க. இப்ப வந்து கூட்டணி இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனால் காங்கிரசினுடைய எண்ணிக்கை அந்த நம்பர்ஸை வந்து திமுக அதிகரிக்கல அப்படின்ற போது இன்னும் சலசலப்புகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஜீவா சுருக்கமா சொல்லிடுங்க. இல்ல காங்கிரஸுக்கு எப்படியாக இருந்தாலும் கடந்த முறை கொடுத்த சீட்டுங்கிறது ரொம்ப சரியான சீட்டு, அதிகம் கிடையாது குறைவும் கிடையாது. அதுல இருந்து இவங்க அதிகரிச்சாங்கன்னா திமுக தொண்டர்கள் மத்தியிலேயே அதிருப்தியாகும், பிற கூட்டணி கட்சிகள் மத்தியிலையும் பிரச்சனையாகும். காங்கிரஸ் வரும்னு இலவு காத்த கிளி மாதிரி இந்த விஜய் வந்து வரலன்னு அவங்க தொண்டர்கள்லாம் எங்க அண்ணன் கிளி இல்லடா பருந்துடா அப்படிம்பாங்க. அப்படிதான் முடியும். தனியா கெத்தா நிக்கிறது எங்க அண்ணன் மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடும்.